நாட்டில் பெண்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் மத்திய மாநில அரசுகள் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. குறிப்பாக மத்திய அரசு பெண்களின் பிறப்பு சதவிகிதம் அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக பாலினம் அறிந்து கருக்கலைப்பு செய்வதை தடுத்தல், பெண் குழந்தைகள் உயிர் வாழ்வதையும் மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்தல், பெண் குழந்தைகளின் கல்வி மற்றும் பங்களிப்பை உறுதி செய்தல் ஆகிய நோக்கங்களை கொண்டு கடந்த 2015ஆம் ஆண்டு பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் என்ற திட்டத்தை துவக்கியது. இந்த திட்டம் 10 ஆண்டுகள் நிறைவடைந்ததையொட்டி இன்று வேலூரில் சமூக நலத்துறையின் சார்பில் பெண் காவலர்கள் பங்கேற்ற இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் சுப்புலட்சுமி கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த விழிப்புணர்வு பேரணியில் ஆரோக்கியமாக பெண் குழந்தைகளை பெற்று வளர்க்க வேண்டும், 18 வயது முடிந்த பின்பு திருமணம் செய்ய வேண்டும், ஆணுக்கு நிகராக பெண்ணுக்கு கல்வி அளிப்போம், கருக்கலைப்பு வேண்டாம் உள்ளிட்ட பல்வேறு விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியவாறு ஊர்வலமாக சென்றனர். இந்த ஊர்வலம் வேலூர் புதிய பேருந்து நிலையம் அருகில் துவங்கி அண்ணா சாலை வழியாக சென்று வேலூர் கோட்டை எதிரே உள்ள காந்தி சிலை அருகில் நிறைவடைந்தது. இந்த விழிப்புணர்வு பேரணியில் ஏராளமான பெண் காவலர்கள் பங்கேற்றனர். இதுகுறித்து மாவட்ட சமூக நலத்துறை அலுவலர் திருமதி உமா கூறும்போது, பெண் குழந்தை காப்போம், பெண் குழந்தை கற்பிப்போம் என்ற திட்டத்தின் கீழே 10 ஆண்டுகள் நிறைவுற்றதை தொடர்ந்து சமூக நலத்துறையும் காவல்துறையும் இணைந்து இந்த விழிப்புணர்வு பேரணியை நடத்தி கொண்டிருக்கிறது. இதோடைய நோக்கம் பெண் குழந்தைகளை நம்ம பாதுகாப்பாக வைத்திருக்கணுன்றதும், கருக்கலைப்பை தடுக்கணுன்றதும், பெண்களுக்கு தேவையான கல்வியை அளிக்க வேண்டும் என்பது மட்டுமே இதனுடைய நோக்கமாக செயல்படும். பெண் குழந்தைகளை பாதுகாக்க பெற்றோர்களும் முன்வர வேண்டும், பொதுமக்களும் அதுக்கு ஏற்ற மாதிரி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை சமூக நலத்துறையின் சார்பில் தெரிவித்துக் கொள்ளும். விழிப்புணர்வு பேரணியில் பங்கேற்ற பெண் காவலர் கூறும்போது, பெண்கள் நலனுக்காகவும் குழந்தை திருமணம் வேண்டான்றத சொல்லிட்டோம். நாங்கள் ஒரு அவேர்னஸ் பண்ணியிருக்கோம். பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம், அதை பற்றியும் சைல்டு மேரேஜை பற்றியும் சின்ன குழந்தைங்களுக்கு எந்த விதமான பாதிப்புகள் வருமோ அது அனைத்து சம்பந்தமாகவும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக இணைந்து நடத்தும் ப்ரோக்ராம் சார் இது. ஆகாஷ்வாணி மற்றும் டிடி தமிழ் செய்திகளுக்காக வேலூரில் இருந்து மோகன்.